அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் போர்ட் சிட்டி பிரிட்ஜை பற்றி நாங்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் போர்ட் சிட்டி பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காமங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அதோட பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கிளீனிங் ஸ்ரீலங்கான்ற மாதிரி க்ளீன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேனும். சரி, நாங்கள் இதை கடந்து போவோம். ஆனால் இதில் இருக்கிறது பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. அதோடு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு பார்க்கவே போர்ட் சிட்டி பீச் தெரியுது. சரி, நாங்கள் போகிற வழியில் என்ன இருக்கின்றதையும் அப்படியே பார்த்து கொண்டே போவோம். இங்கால பாருங்கள், இங்கால மரங்கள் பூக்கொண்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறேன். நம்ம பார்க்கவே நல்லா வடிவாக இருக்குது. அதோட இந்த பாலத்தை நாங்கள் கவனித்தோம்னா பாருங்கள், அதில் தெரியுது கருங்கல் புல்லாக வச்சு அடுக்கியிருக்கிறீனும். அந்த கடல் தண்ணி கொந்தளித்து அங்கால பக்கம் கரைக்கு வராத மாதிரி செய்திருக்கிறீனும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் அந்த கரையை ஃபுல்லாக அரிக்காமல் இருக்கிறதுக்காண்டி சுற்றி வர வச்சு அடுக்கியிருக்கிறீனும். பெரிய அளவில் தான் அதை செய்திருக்கிறேன். இங்கால பாருங்கள், நாங்கள் வந்த சைட் ஃபுல்லாகவே கொழும்பு தெரியுதுங்க. கொழும்பு கரையில் இருக்கிற பெரிய பெரிய உயர பில்டிங்கள் எல்லாம் தெரியுது. அப்படியே பாருங்கள், நாங்கள் இதால் தான் போக வேணும். வாங்க போவோம். இப்போ என்ன மாதிரி அந்த கடற்கரை இருக்குது, எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். சனம் போய்கொண்டு தான் இருக்குது, நாங்களும் போய்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியே நாங்கள் போய்கொண்டு இருக்க பாருங்கள், சிவப்பு கலரில் காவி மாதிரி இருக்குது. ஆனால் இது ரோடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதால் தான் இப்படியே நேராக போகணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் போய் வர பார்க்கிங்கும் இருக்குது, அந்த ரோடும் இருக்குது. இந்த இந்த மெட்டீரியல் மாதிரி போட்டுருக்கு பாருங்க. இது இந்த வித்தியாசமாக இருக்குது. ரோடு தான் நான் அந்த நீட்டாக செய்திருக்கு. இங்கால பாருங்கள், டவர் மாதிரி ஏதோ இருக்குது. என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைட்டிங்கோ தெரியல. அதோடு அங்கால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய மணல் கும்பியாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து இங்கே குமிச்சு தான் இந்த கடற்கரையை செய்ததாக சொல்கிறீனும். இதை பாருங்கள், இதில் குதிரை சவாரியிலேருந்து பைக் ரைடிங்லேருந்து வெஹிக்கிள் டிரைவிங்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஒரு பாலைவனத்தில் நாங்கள் என்ன செய்யலாமோ அதை இங்கே நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கே நிறைய சார்ஜ் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். அதோட பாருங்கள், இதிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் போகணுமா. சரியாக நாங்கள் பீச்சின் என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இங்கால ரோட் சைட் இருக்குது, இங்கால சைட் கடற்கரை இருக்குது. நிறைய பேர் நின்று குளிச்சோன்றிருக்கணும். சரி, நாங்கள் முன்பக்கத்தால் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. சிட்டி பீச்சுடைய என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறோம். வாங்க உள்ள கவர் பார்க்கணும். இதுதான் போர்ட் சிட்டி பீச்சினுடைய என்ட்ரன்ஸ். நல்லா இருக்குது. வாங்க தாச்சி. ചോക്ലേറ്റ് മുളക് രണ്ട് தண்ணி போத்தலும் பண்ணினாங்க. ஓகே, நான் ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு கொண்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்குள்ளே எல்லா சாப்பாடு கடையும் இருக்குது. அதோட எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்குது. ஆனால் இங்கே சரியான விலை கூட. நடுவில் பாரும் இருக்குது. சன்செட் பார் என்று சொல்லி ஒரு பாரும் இருக்குது. இது முழுக்க முழுக்க ஃபாரினர்ஸுக்காண்டி தான் இது கட்டப்பட்டிருக்கு, வடிவமைச்சிருக்கிறேன். அதோட சுற்றி வர கடையெல்லாம் சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. இந்தியன் ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. இந்தியன் ஃபுட்ஸும் இருக்குது.
ஃபைனலாக நான் கடற்கரைக்கு முன்னுக்கு வந்துட்டேன். பாருங்கள் பீச் எப்படி இருக்குண்டு, இப்படியெல்லாம் செய்திருக்குமென்று பாருங்கள். அதோட சரியான காற்றாக இருக்குது. நான் கதைக்கிறதும் உங்களுக்கு கேட்காதண்டபடியாக தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இதில் பாருங்கள் இப்படி இருக்குண்டு. உண்மையாக வேறு லெவலில் தானுங்க இருக்குது. பார்க்கவே உண்மையாக வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு கடற்கரை நான் பார்த்தே இல்லைன்னு சொல்லணும். அதுவும் செயற்கை கடற்கரை இப்படி இருக்குது பாருங்கள். சைனாக்காரன் தான் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. புல்லாக சனமாக தான் இருக்குது. நினச்சி பார்க்கக்கூட முடியல. நான் நினைக்கிறேன் கொழும்பில் இருக்கிற முக்கால்வாசி சனமும் இங்கே தான் வந்திருக்கு. எல்லாம் இருக்குங்க இங்கே பாருங்க. இதில் போட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. நம்ம போட்டில் டைவிங் எல்லாம் செய்யலாம். வெட்டிங் ஷூட்டோ ஃபோட்டோ ஷூட்டோ எல்லாமே எடுக்கலாம் இங்கே. அதோட பார்த்திங்கன்னா இங்கால குட்டீஸ்கள் குழந்தை பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி செய்யலாம். அங்கால போட் டைவிங்கும் செய்யலாம். நீங்கள் போட் டைவிங் போகலாம். 1000 ரூபா ஒரு ஆளுக்கு நீங்கள் போகலாம். போய் என்ஜாய் பண்ணலாம். சன்செட்டும் இருக்குது. மார்னிங்கில் வந்து இந்த இதில் ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாம் செய்திருக்கிறீங்க. இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேர் நிற்கணும் தானே. அந்த நிற்கிற இடமும் வந்து முதல் கடலாக தான் இருந்தது. இதில் தெரிகிற மண் முழுக்களும் கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்து இல்லை சைனாவிலேருந்தோ கொண்டு வந்து நிரப்பி போட்டு தான் இந்த இதில் உழவு கரையாகவும் உழவு மணலாகவும் இருக்குது பாருங்க. அப்போ இது எந்த அளத்துக்கு யோசித்து செய்திருப்பினுமண்டு, எவ்வளவு பட்ஜெட் முடிஞ்சிருக்குமெண்டு பாருங்க. என்ற கடவுளை என்னாலேயே இதை பிரமிக்க முடியலைங்க. என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. அந்தளத்துக்கு செய்திருக்கிறீனும். இது ஃபுல்லாகவே மண் போட்டு தானுங்க செய்திருக்கணுமா. முக்கால்வாசி கடலுக்கு இருந்து எடுத்தவே மண். சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரிய ஆக்கள் வேறு கரையில் நின்று பிள்ளை ஆடிக்கொண்டிருக்கணும். அதோட நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இந்த கடற்கரையில். ஊஞ்சல் இருக்குது பாருங்கள். அதில் தெரிகிறது தான் ஊஞ்சல். எல்லாமே இருக்குது இங்கே. அதோட ஒரு டைம் போகிறதே தெரியாது. அப்படி ஒரு வேறு லெவலான இடமாக தான் இது இருக்குது.
ஓகே, இன்றைய காணொலி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்திருக்கும் போர்ட் சிட்டி பீச். நாங்கள் இப்போ அங்கேருந்து வெளிக்கிட்டோம். அங்கே வரைக்க நடந்து தான் வந்தாங்க. அதால் போய்க்க உங்களுக்கு போகிற வாகனத்தின் ரோட்டையும் காட்டுவோம்னு தான் நாங்கள் பிக்மியில் ஆட்டோ புக் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதால் தான் நாங்கள் போகணும். இப்படியே நேராக போய் அப்படியே திரும்பி போகணும். ஓகே பாருங்கள்.